உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ரொம்ப மாறிட்டு வர. உண்மையிலேயே நீ ரொம்ப மாறிட்ட. கொஞ்சம் நீ உன்னை பாரு. நீ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்க. எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு பொண்ணுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுறியா? உன்னோட குடும்பத்தோட மானத்தையே அவ வாங்கிருக்கா. போதும். நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. எனக்கு என்ன இங்க எதுவும் புரியாம இருக்கா? நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். அது நடக்காது. அதோட எந்த லட்சுமி நீ போய் சொல்றவன் சொல்றீங்க, அண்ட் எந்த லட்சுமி நீ திரும்ப திரும்ப கெட்டவன் பிளேம் பண்றியோ, அப்படி அந்த அளவுக்கு கேவலமா லட்சுமி எந்த காரியத்தையும் பண்ணல. அவ எதுவும் பண்ணல மனுஷ்கா. நீ சொல்ற மாதிரி லட்சுமி என் குடும்பத்தோட மானத்தை வாங்கல. இன்ஃபேக்ட் போக இருந்த என் குடும்பத்தோட மானத்தை இப்ப அவதான் காப்பாத்திருக்கா. ஐ see. யாருக்கோ மனைவியா இருந்து அவங்க கூட கொல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு வேற ஒருத்தன் குழந்தைக்கு பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இப்படிதான் மானத்தை காப்பாத்தினாளா? உங்க கௌரவத்தை காப்பாத்தினாளா? உங்க குடும்ப மானத்தை அவ இப்படிதான் காப்பாத்தினாளா? உன் டிரைவர் கூட தப்பான உறவுல இருந்து அவ பிரெக்னன்ட் ஆகி பிரெக்னன்ட் இல்ல மனுஷ்கா. உனக்கு சரியாதான் கேட்டிருக்கு. லட்சுமி இல்ல, அஹானா தான் பிரெக்னன்ட்டா இருக்கா. அண்ட் அதோட லட்சுமி எந்த பொய்யையும் சொல்லல. சரி, இந்த விஷயத்தை உன்கிட்ட யாரு சொன்னது? அந்த லட்சுமியா? அந்த பொய்க்காரி லட்சுமி தான் உன்கிட்ட சொல்லிருக்கணும். உன்னை இந்த மாதிரி பேசி பேசி அவ ஏமாத்துறா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆனா நீ மறுபடியும் அவ தலையை எழுத்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ மறுபடியும் அவளோட வலையில சிக்கற. வலையிலையா? நான் யாரோட வலையிலையும் சிக்கல மனுஷ்கா. அண்ட் லட்சுமியும் ஒண்ணு போய் சொல்லல. இந்த குழந்தை உண்மையிலேயே அஹானா ஓடுது. அஹானா தான் பிரெக்னன்ட். அஹானா பிரெக்னன்ட் இல்ல, லட்சுமி தான் பிரெக்னன்ட். அத நான் சொல்றேன். அவ என்ன சொன்னாலும் நீ எதுக்காக நம்புற? நான் ஒண்ணு அவ சொல்றது நம்பல. அண்ட் இத பத்தி லட்சுமி என்கிட்ட சொல்லல. அஹானா தான் சொன்னா. அவ பிரெக்னன்ட்ங்கற விஷயத்தை ஜட்ஜ் முன்னாடி அவ தான் சொன்னா. இப்ப ஷாக்கா இருக்குல்ல? எனக்கு ஷாக்கா தான் இருந்தது இது அவ சொல்லும்போது. இதுதான் உண்மை மனுஷ்கா. அதோட அஹானா இந்த விஷயத்தை உண்மைன்னு ஒத்துக்கிட்டா. அண்ட் இதனால என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதனால லட்சுமி மறுபடியும் இந்த வீட்டுல தான் இருக்க போறா. அதுவும் 2 மாசத்துக்கு. என்ன? யா, 2 மாசம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லட்சுமி பிரெக்னன்ட்டா இருக்காங்கிற விஷயம் பல்விந்தருக்கு எப்படி தெரிஞ்சது? யாரோ இருக்காங்க மனுஷ்கா. அவங்க தான் இந்த விஷயத்தை எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. அவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தா கிளம்பி நேரம் இங்க வந்துட்டான். இது அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க வந்து கிளைம் வேற பண்றான். லட்சுமியோட வயித்துல வளர குழந்தை அவனோடதுன்னு சொல்றான். சோ கண்டிப்பா இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க மனுஷ்கா. அண்ட் அவங்க தான் பல்விந்தருக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். அதோட உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன திட்டுறியா? ஏன் உனக்கு என்ன பத்தி தெரியாதா? என்ன பத்தி நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து திரும்ப கேள்வி கேட்கிறேன். நான் இப்பவும் லட்சுமியோட புருஷன் தான். வீட்டுல ஒவ்வொருத்தரும் அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இதுல இப்ப தெரியும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இதை தெரிஞ்சு கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டேனா? நானும் ஒரு மனுஷன் தான் மனுஷ்கா. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவ எல்லா அவமானத்தையும் தாங்கினா. ஆனா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல மனுஷ்கா. அதுக்காக தான் சொல்றேன், இங்க தப்பா இருக்கிறது நாம தான், லட்சுமி இல்ல. அதனால இதுக்கப்புறம் நீ லட்சுமியை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. ஒருவேளை உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சதுன்னா நல்லது. இல்ல புரியலனா அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்ல. ரிஷி ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.